தேவனுக்கு துதி உண்டாவதாக. Kindly turn with me to John's Gospel and chapter 16 and verse 13. We are all going to read together. என்னோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தின் 13வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவான் 16:13. Always I used to encourage everybody to stand and read the word. பொதுவாகவே நான் எல்லாரையும் எழுந்து நின்று வேத வசனத்தை வாசிப்பதற்கு உற்சாகப்படுத்துவேன். If you are able to stand, you can stand and we can all read together these words. உங்களால் முடிந்தால் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து யோவான் 16:13 வாசிக்கலாம். It might be whichever language you are in comfortable, you can read loud. உங்களுக்கு வசதியான எந்த ஒரு மொழியானாலும் சரி, சத்தமாக சொல்லப்பட்ட வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். John chapter 16 and verse 13. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Praise God. Kindly be seated. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமர்ந்திருங்கள். I thank and praise God for this wonderful time that God has given as a family to come together this morning to worship along with you. இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எனக்கும் குடும்பமாக வருவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். As mentioned in the announcement, we are worshiping the Lord in Madipakam Christian Assembly, and as a family we are here this morning, and it's a joy for us, and we would like to thank the assembly elders and all the dear ones for this warm welcome. அறிவிப்பிலே சொல்லப்பட்டது போல நாங்கள் மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபையிலே ஐக்கியப்பட்டு வருகிறோம். இந்த காலை நேரத்திலே குடும்பமாக வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பொறுப்புள்ள சகோதரர்களுக்கும் அதுபோல அழைத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வரவுக்காக நான் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். During the announcement, a shock was given, right? அங்கே அறிவிப்பு நேரத்தில் ஒரு சின்ன அதிர்ச்சியான தகவல் சொல்லப்பட்டது இல்லையா? It can be 2 or 3 or 4, right? 2 மணி ஆகலாம், 3 மணி ஆகலாம்னு சொன்னாங்க. But don't worry, right? I am there here. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். Right? I will help you out. நான் உங்களுக்கு உதவி செய்வேன். I would like to begin with a question and just to think yourself where you are. நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. How will you stand firm in times of difficulties? கடினமான காலங்களில் நிலைத்தன்மையோடு எப்படி நீங்கள் நிற்பீர்கள்? In times of trouble, in times of challenges, how are you going to stand firm? பிரச்சனையின் நேரங்களிலே, சவால்களின் நேரங்களிலே நீங்கள் எப்படி நிலையாக நிற்கப் போகிறீர்கள்? See, we have all encountered lot of challenges. Maybe last if you are going to take 3 years, right, we can take each year one after the other we have been facing challenges. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்த்தால், குறிப்பாக கடந்த 3 வருடங்களை பார்த்தால், ஒவ்வொரு வருடத்திலேயும் ஏதோ ஒரு சவாலினாலே நாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறோம். When one problem comes and it goes, the other comes. ஒரு பிரச்சனை வரும், போகும், அடுத்த பிரச்சனை துவங்கும். So how are, as believers, how are we able to stand firm during these difficult times? அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே, கடுமையான சந்தர்ப்பங்களிலே விசுவாசிகளாக நீங்களும் நானும் எப்படியாக நிலைத்து காணப்படுகிறோம்? There is a lady named Annie Jones, and she was a very interesting personality. ஆனி ஜோன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அம்மையார் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் படிக்க விரும்பத்தக்கதான ஒரு அருமையான பெண்மணி. She did her schooling. அவர்களுடைய பள்ளி பருவத்திலே after she completed her studies and she became crippled. அவர்கள் தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்த உடனே அவர்கள் முடமாக்கப்பட்டு விட்டார்கள். She was caught up with arthritis and she was not able to walk and she was bedridden. அவர்களுக்கு மூட்டு வலி ஏற்பட்டு மேற்கொண்டு தொடர்ந்து அவர்கள் படுத்த படுக்கையாகவே மாறி போனார்கள். And she was never able to rise and walk by herself and she has to be helped by somebody. அவர்களுக்கு தாங்களாகவே சுயமாக எழுந்து நடக்க முடியாமல் யாராகிலும் ஒருவருடைய உதவியோடு தான் எழுந்து நடக்க முடிந்தது. But she was very good in her studies, and so that she started to write lot of poems and hymns. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் படிப்பிலே தேறினவர்களாக இருந்தபடினாலே அந்த சூழ்நிலையிலேயே அவர்கள் ஏராளமான கவிதைகளையும் பாடல்களையும் எழுத துவங்கினார்கள். So many people used to come and visit her, and she was a great encouraging person
in sharing her experience to each of them. ஏராளமான மக்கள் அவர்களை வந்து பார்க்க வந்தபோது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனுபவங்களிலிருந்து அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள துவங்கினார்கள். And one visitor came and asked her, அப்படி வந்தவர்களுள் ஒருவர் அவர்களிடத்தில் இப்படியாக கேட்டார், why has God allowed this challenge in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏன் இந்த சவாலை அனுமதித்தார்? And she replied with a poem to her. அவர்களுக்கு அவர் ஒரு கவிதை வாயிலாகவே பதிலளித்தார்கள். And that hymn is right, though we are not singing, but it is sing around the world. அந்த பாமாலையானது நம்முடைய சபைகளிலே பாடப்பட்டாலும் உலகமெங்கிலும் அது பாடப்படுகிறது. And she said like this, God has not promised skies always blue. அவர்கள் இப்படியாக அதில் பாடலில் எழுதியிருக்கிறார்கள், தேவன் எப்பொழுதுமே வானமானது நீல நிறத்தில் இருக்க வேண்டும் என்று வாக்கு பண்ணவில்லை. God has not promised joy without sorrow. ஆண்டவர் பாடுகள் இல்லாத ஒரு பரவசத்தை அவர் வாக்களிக்கவில்லை. God has not promised peace without pain. ஆண்டவர் வலியற்ற ஒரு சமாதானத்தை வாக்களிக்கவில்லை. So that is what she was trying to tell her. என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்ல துவங்கினார்கள். How do you get through difficult and painful times? உங்களுடைய கடினமான வலியான நேரத்திலிருந்து நீங்கள் எப்படியாக வெளி வருகிறீர்கள்? Where are you trying to find this hope in your life? உங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையை எங்கே காண முயற்சிக்கிறீர்கள்? How do you find this hope? இந்த நம்பிக்கையை எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? In whom do you find this hope? அந்த நம்பிக்கையை எவரிடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்? Let us turn to the scripture and identify or get these answers. நாம் வேத புத்தகத்திற்கு திருப்பி நம் இந்த கேள்விகளுக்கான பதில்களை காண We are முயற்சிப்போம். going to see a scene where some group of people are scared and uncertain of things that are going to happen in their life. ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் வாசித்து அங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குள்ளே காணப்பட்ட ஒரு நிலைவற்ற தன்மையையும் அவர்கள் எப்படியாக பயந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க This போகிறோம். group is not unknown to us. They are the disciples of Jesus. இந்த குழு என்பது நமக்கு தெரியாதவர்கள் அல்ல, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். And we are going to learn this from the Gospel of John. அதை நாம் அந்த யோவான் சுவிசேஷத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள போகிறோம். If I say John, யோவான் என்று சொன்னாலே what comes to your mind? உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மார்பில் சாய்ந்தவர். Okay. See, I am a teacher, right? I used to ask a lot of questions. நான் ஆசிரியராக இருக்கிறபடினால ஏராளமான கேள்விகளை கேட்பேன். யோவான் அன்பின் சீஷன். Okay. Then வேற என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவர். வேற ரொம்ப விஷயம் இல்ல. யோவான் சொன்னாலே ஒரு யோவான்னா வேற என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? Okay. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். வசனம் சொல்லலாம், right? You can also share. ஒரு முக்கியமான வசனம்லாம் இருக்குல்ல. யோவான் 3:16. யோவான் 3:16 அதான். See, they all right John 3:16, right? It's one of the famous verse, right? யோவான் என்று சொன்னாலே யோவான் 3:16 நமக்கு ஞாபகம் வரும். ஏனால் அது ரொம்ப பிரபலமான வசனம். See, John, the writer of the Gospel of John, இந்த சுவிசேஷத்தை யோவான் சுவிசேஷத்தை எழுதின இந்த யோவான் ஆக்கியோன். See, we see all the four Gospels. நாம் 4 சுவிசேஷங்களையும் பார்க்கிறோம். And we see John is writing about focusing on Jesus most of the things. அங்கே யோவான் தன்னுடைய சுவிசேஷங்களிலே இயேசு கிறிஸ்துவை தான் அதிகமாக கவனம் செலுத்தி அவர் எழுதுகிறதை பார்க்க முடியும். If you're going to divide John's Gospel, right, we can see that he has a prologue from John chapter 1 and verse 18. நீங்கள் அந்த யோவான் சுவிசேஷத்தை கொஞ்சம் பகுத்து வாசிக்க துவங்கினால் 1வது அதிகாரத்தின் முதல் 18 வசனங்களிலே முன்னுரையாக சில விஷயத்தை எழுதுகிறார். And thereafter we see he is trying to tell about the public ministry of Jesus. அதனை தொடர்ந்து அடுத்த கட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பொதுவான ஊழியத்தை குறித்து அவர் பேச துவங்குகிறார். Chapter 12 and chapter 13 to 17 we see the private ministry of Jesus. 1:18 முதல் 12வது வரைக்கும் அவருடைய பகிரங்க ஊழியத்தையும், அதற்கப்புறமாக 12வது அதிகாரத்திலிருந்து 13லிருந்து அவருடைய தனிப்பட்ட ஊழியத்தை குறித்தும் நாம் பார்க்க முடியும். And chapter 18 to 21 we see the passion ministry of Jesus. 18வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவருடைய பாடுமரணங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். So our focus today will be more on the private ministry of Jesus. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தனிப்பட்ட ஊழியத்திலே தான் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த போகிறோம். Okay, how many of you have experienced farewell meetings in your life? உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் இந்த விடுப்பு கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள்? Those who are in school, right? After the 12th ஒரு farewell meeting, right? பள்ளி பருவத்தை தாண்டும் பொழுது அவர்கள் ஒரு farewell meeting வைப்பார்கள் இல்லையா? College, enjoyed, retired, enjoy பண்ணிருக்கீங்களா? Have you enjoyed that? பிரிவு உபசார விழா. பிரிவு உபசார விழா. Okay. Okay. Who arranges the farewell meeting? இந்த பிரிவு உபசார விழாவை ஒழுங்குபடுத்துவது யார்?
இருக்கிறவங்க வேலையில இருக்கிறவங்க. Okay, those who are maybe for 12th standard now, 11th, 10th, if in the workplace, the Juniors. people who are there in the work, who's going to give a send off. பொதுவாகவே 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடக்குமே ஆனால் 11, 10 படிக்கிற பிள்ளைகள் செய்வார்கள். அல்லது வேலை பகுதியாக இருக்குமே என்று சொன்னால் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்துவார்கள். See, when Jesus was starting his private ministry from chapter 13 onwards, it is called as a farewell meeting for the disciples. யோவான் 13வது அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய தனிப்பட்ட ஊழியத்தை துவங்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பிரிவு உபச்சார சொற்பொழிவாகவே கருதப்படுகிறது. But something unique in this farewell meeting is, ஆனால் இந்த பிரிவு உபச்சார கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை என்னவென்றால், disciples didn't give the farewell meeting, but Jesus himself is preparing the farewell meeting for the disciples. சீஷர்கள் இருக்கக்கூடிய சீஷர்கள் அவருக்கு அங்கே பிரிவு உபச்சார விழா வைக்கவில்லை, மாறாக ஆண்டவர் போகிற ஆண்டவர் அவர்களுக்கு இந்த காரியத்தை ஊக்கூட்டத்தை ஏற்படுத்துகிறார். He is giving a lot of instructions to the disciples. அவர்கள் ஆண்டவர் அந்த சீஷர்களுக்கு ஏராளமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். When we start chapter 13, we see Jesus washing the feet of the disciples. 13வது அதிகாரத்திலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய பாதங்களை கழுவுகிறதை பார்க்கிறோம். And he gives a new commandment, right? அவர்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார் இல்லையா? Love. அன்பு செலுத்துங்கள். One of the most important statement that is giving. ஆண்டவர் சொல்லுங்க. Love one another. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற முக்கியமான வாசகத்தை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். And he didn't finish that way. What did he say? அவர் அப்படி மட்டும் சொல்லி நிறுத்தாமல் வேற என்ன சொன்னார்? As I have loved you. நான் உங்களை நேசித்தது போல, நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல. Again he didn't stop there. அங்கேயும் நிறுத்தவில்லை. So you must love one another. ஆகவே நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். In section by section, Jesus is trying to teach the disciples something very important in this places. பகுதியாக சில முக்கியமான விஷயங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சிக்கிறார். Which means Jesus was taking some personal time with the disciples. இன்னொரு வார்த்தைகளிலே சொல்லப்போனால் சீஷர்களோடு தனிப்பட்ட சில நேரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒதுக்குகிறதை நாம் காண முடியும். Something very important that we need to learn in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். Are we trying to take personal time, maybe as a parent taking time to your children, right, encouraging them in growing in the Lord? நம்முடைய வாழ்க்கையிலே நபர்களுக்காக தனிப்பட்ட நிலைமையிலே நேரத்தை ஒதுக்குறோமா? ஒரு பெற்றோராக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரிலே வளருவதற்காக நேரத்தை ஒதுக்குகிறோமா? See, we need to take some personal time with the people around us. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்காக தனிப்பட்ட நிலைமையிலே நேரத்தை செலவிடுவதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். Maybe you're in a workplace also, right? You have a group of people there. Are you taking some personal time with them, right? Encouraging them, sharing to them, not just only spiritual aspect, but being an encouraging to them. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே கூட உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்களோடு கூட இருந்து அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து ஆவிக்குரிய உங்களுடைய விஷயங்களை மாத்திரமல்ல அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கொஞ்சமாகிலும் நேரத்தை நாம் ஒதுக்குகிறோமா? A personal time is very important. தனிப்பட்ட நிலைமையிலே நேரம் ஒதுக்குவது என்பது மிக முக்கியம். And that is what Jesus was trying to teach the disciples. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சிக்கிறார். But another very important thing that we need to see here is, இதிலே நாம் காண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், on one side Jesus was walking and getting towards that crucifixion. ஒரு புறத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து அந்த சிலுவைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார். But in that moment also he was trying to take personal time to encourage the disciples. அந்த சிலுவையை நோக்கிய அவருடைய அந்த பயணத்தின் மத்தியிலேயும் சீஷர்களோடு கூட தனிப்பட்ட நிலைமையில் நேரம் ஒதுக்குவதற்கு அவர் நேரம் எடுக்கிறார். On one side, right, Jesus told, right, I'm going to die. ஒரு புறத்திலே நான் மரிக்க போகிறேன் என்பதை கர்த்தர் சொல்கிறார். And the other side, disciples were very terribly afraid and they were confused. What is going to happen? இன்னொரு புறத்திலே சீஷர்கள் பயந்து என்ன நடக்குமோ என்று அவர்கள் ஆவலோடு இருக்கிறார்கள். But Jesus was trying to take personal time with them. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக தனிப்பட்ட நிலைமையில் நேரத்தை ஒதுக்குவதற்கு முயற்சிக்கிறார். And not only is taking time, he is trying to take giving some spiritual truth that they need. அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குவது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஆவிக்குரிய சத்தியங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். In chapter 15 and verse 26 and 27 we'll read. யோவான் 15 26 27 வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் 15 26 27. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Here we see
Jesus talks about the advocate or the Holy Spirit. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து அல்லது இன்னொரு வார்த்தைகளே சொல்ல போனால் நமக்காக வழக்காடுகிறவரை குறித்து பேசுகிறார். And here Jesus is trying to encourage them, right? I am going to be for some time, but there is a person who is going to be with you forever. நான் ஆண்டவர் இங்கே தம்முடைய சீஷர்களுக்கு இவ்விதமாக உற்சாகப்படுத்துகிறார். நான் உங்களோடு கூட சிறிது காலம் தான் இருக்க போகிறேன், ஆனால் உங்களோடு கூட நிலையாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து இங்கே அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். In these two verses we could see the triune God is being expressed here. இந்த இரண்டு வசனங்களிலும் திரியேக தேவனுடைய வெளிப்பாட்டை நாம் காண முடியும். When the advocate comes, பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் வரும்பொழுது, whom I will send, நான் அனுப்பக்கூடிய தேற்றரவாளன் வரும்பொழுது, who is that I? நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர் என்று சொன்னால் யார் என்றால் நான் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. From whom? யாரிடத்திலிருந்து? From the Father. பிதாவினிடத்திலிருந்து. So beautifully, right, we could see the triune God is being expressed in this place. ஆகவே மிக அழகாக திரியேக தேவன் இந்த பகுதியிலே வெளிப்படுகிறதை நாம் காண முடியும். So today we are going to focus on chapter 15 from 26 to chapter 16 and verse 33. இந்த நாளிலே நாம் 15வது அதிகாரத்தின் 26வது வசனம் முதல் 16வது அதிகாரத்தின் 13வது வசனம் வரை நாம் பார்க்க போகிறோம். So as right the first section will be till chapter 16 and verse 15. நாம் சொன்னபடி இந்த முதல் பகுதியானது 16வது அதிகாரத்தின் 15வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். And here we see about the promised spirit that is being mentioned here. இந்த பகுதிகளிலே வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் வாசிக்கின்றோம். And let us just read the words chapter 16 and verse 1 and 2. நாம் 16வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்வேன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் 3-4 அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. All this I have told you so that you will not fall away. நீங்கள் இடறி போகாதபடிக்கு இவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். See, Jesus is trying to encourage the disciples here. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை உற்சாகப்படுத்த முயற்சிக்கிறார். What is he trying to tell, right? As I told means he is trying to tell that, right, I am going to go, I am going to get crucified for the world, and I am going to give you the advocate who is going to be with you all. ஆண்டவர் எப்படியாக சொல்லி உற்சாகப்படுத்துகிறார்? நான் போக போகிறேன், இன்னும் சில நாட்களுக்குள்ளாக நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், ஆனால் உங்களோடு கூட இருக்கக்கூடிய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு நிலையாக வைத்து போகிறேன். Jesus beautifully tries to bring out this advocate to their lives that way, that see, if I'm going to be here, it's not going to help you out. Only when I go from here he can come and help you. இன்னொரு வார்த்தைகளில் சொல்ல போனால் நான் இருக்கிற வரைக்கும் அவர் வர முடியாது, நான் போனால் ஒழிய அவர் வரமாட்டார். ஆகவே நான் போகிறேன், தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார் என்று மிக அழகாக அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதை நாம் காண முடியும். யார் இந்த தேற்றரவாளன்? In a regular term, right, advocate, what does the advocate do? தேற்றரவாளன் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் வழக்கறிஞர் என்று சொல்ல வேண்டும். வழக்கறிஞர் என்ன செய்வார்? பொதுவாக வாதாடுவார். தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவருக்கு அந்த நம்ம தப்பு பண்ணா கூட என்ன பண்ணுவாரு? நம்ம தப்பு பண்ணா கூட சப்போர்ட் பண்ணுவார். எப்படியா, ரைட், he will try to see some way or the other to help us out. ஏதாச்சும் ஒரு வழியில நம்மளை அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு அவர் என்ன செய்வார்? முயற்சிப்பார். உண்மையாவே நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம்ல, right? We all have sinned, but God, right, as an advocate. So advocate is a person who comes to help you, to strengthen you, to guide you. வழக்கறிஞர் அல்லது தேற்றவாளன் என்று சொல்லும்போது அவர் நமக்காக உதவி செய்கிறவராக, நம்மை வழிநடத்துகிறவராக, நமக்கு சகாயம் செய்கிறவராக அவர் வருகிறார். He becomes a good defense for us. அவர் நமக்கு நல்ல ஒரு பாதுகாவலராக அமைகிறார். See, that is why Jesus is trying to tell, right, I know you are going through some challenging times in the days ahead, but I am giving you an advocate. நீங்கள் இன்னும் வரப்போகிற நாட்களிலே மிகுந்த சவாலான காரியங்களுக்குள்ளாக போகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆகவே நான் உங்களுக்கு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். So this is something that is encouraging to each of us, right? Even we have received this great advocate in our lives. இது நமக்கு மிகவும் உற்சாகம் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லவா? நீங்களும் நானும் இந்த பெரிய தேற்றரவாளனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கிறோம். See, when we have
have received this Holy Spirit or the advocate in our life, இந்த பரிசுத்த ஆவியானவரை அல்லது தேற்றரவாளனை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது he cannot be silent. அவர் அமைதியாக இருக்க முடியாது. What will happen? என்ன நடக்கும்? They have to be witnesses. That is what we read, right? In verse 26 in the last part. 26 வசனத்தினுடைய கடைசி வார்த்தைகளை பாருங்கள். So 27. தமிழில் இங்கிலீஷ் 27. அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று 26 வாசிக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தால் 27 வாசிக்கிறோம். நீங்க இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Yeah. இருப்பீர்கள், right? இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். You also must testify. நீங்களும் சாட்சி பகர வேண்டும். See, Jesus didn't tell, right, you will be successful, right? Successful. That is not what Jesus is trying to tell you. உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக அமையும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. But Jesus is telling, right, you must testify. It means you will bear fruit for the Lord. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் ஆண்டவருக்கு கனிகளை கொடுப்பீர்கள். How did the disciples or they bear fruit for the Lord? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எப்படியாக கர்த்தருக்கு கனிகளை கொடுத்தார்கள்? They witnessed. And what happened to their lives? அவர்கள் சாட்சி பகிர்ந்தால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? They became martyrs. அவர்கள் இரத்த சாட்சிகள் ஆனார்கள். Right? They bear witness for Christ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக மாறினார்கள். இரத்த சாட்சிகளாக மாறினார்கள். If we have the Spirit of God in our lives, we can never ever be silent in this world. இந்த நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரே ஆனால் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் அமைதியாக இருக்க முடியாது. We are given this great power in our lives. நம்முடைய வாழ்க்கையில இந்த பெரிய வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். See, when we are given this power, that is why Jesus is trying to tell, right, you must, right, in English it is mentioned you must, which means it is not optional. இதையும் செய்யலாம் அப்படின்லாம் கிடையாது, right? This is something that you must testify in this world. இந்த பரிசுத்த ஆவியானவரை அல்லது இந்த வல்லமையை நாம் பெற்றிருக்கிற நாம் 27 வசனத்திலே சொல்லப்படி போனால் ஆங்கிலத்திலே சொல்லப்படலாம் நிச்சயமாக கண்டிப்பாக நாம் அவருக்கு சாட்சிகளாக இருந்தே ஆக வேண்டும். See, when we are going to be the witnesses in this world as an advocate, he will be with us. No matter when challenges come, he will give us the strength. He will be the defense. He will be the guide. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கும் பொழுது இந்த தேற்றரவாளன் இந்த வழக்கறிஞர் நமக்கு போதுமானவராக நமக்கு நல்ல ஒரு துணையாக நமக்கு நல்ல ஒரு சகாயராக இருந்து நமக்கு உதவி செய்வார். See, when Jesus is trying to unpack certain things for the disciples, he is trying to teach them, see, don't worry, I know that you will go through challenges. You will find tough times in your life. But there is a person who is going to go along with you. சீஷர்கள் இன்னும் கொஞ்ச காலத்திலே சந்திக்க போகிற இந்த கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு முன்னதாக அறிந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகிறேன், நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சகாயம் செய்வதற்கு நல்ல ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். And that is what Jesus is trying to tell, right, in chapter 16 and verse 2 we read. அதைத்தான் ஆண்டவர் 16:2 இப்படியாக சொல்லுகிறார். What they will do? அவர்கள் உங்களுக்கு என்ன செய்வார்கள்? They will put you out of the synagogue. அவர்கள் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். Do you see it? Right? In the Jewish culture, யூத putting a person out of synagogue means it is something beyond their imagination. ஒரு யூத கலாச்சாரத்திலே ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படுவது என்பது அவருடைய கற்பனைக்கும் மிஞ்சிய ஒரு கஷ்டம். Why I say that is, நான் ஏன் அதை சொல்கிறேன் என்றால், synagogue is a safety or a protection for the people of the Jewish people. ஜெபாலயம் என்பது யூத மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம். Like what we say, இன்னைக்கு ரேஷன் கார்டு இல்லைன்னா என்ன ஆயிடும்? It's a protection, right? You get something for that, which means you don't have any privileges. If you're out of synagogue, you don't have any connection with the people over there. ஜெபாலயத்தை விட்டு புறம்பாக்கப்படுவது என்பது ரேஷன் கார்டு இல்லாமல் இருப்பது போல. அதை விட்டு புறம்பாக்கப்பட்டு விட்டால் அதனுடைய அனைத்து சலுகைகளையும் ஒரு யூத குடும்பம் இழக்க நேரிடும். Nobody will care for you. அவர்களுக்காக யாரும் கரிசனை கொள்ள மாட்டார்கள். Nobody will have any right helping hand will come over there. அவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு உதவியும் வராது. And that is why Jesus is trying to tell, right? I know that, right, you're going to get problem, right? They will put you out of synagogue. அதை அறிந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். Then the next one, அடுத்த வார்த்தை என்ன வாசிக்கிறோம்? மேலும் kill you. அவர்கள் மேலும் உங்களை கொலை செய்வார்கள். And then அதற்கு அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? the people the next, உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். Right, see how much, right, they will do such things because they have not known the Father or me.
மூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். Are we not able to see in these days what are happening? இதுபோல சம்பவங்கள் இந்த நாட்களில் நடைபெறவில்லையா? Though we are in a very protective place, right? நீங்களும் நானும் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்தாலும், When we see in remote areas, in various parts across the nation, நம்முடைய தேசத்தினுடைய மற்ற சில பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது, there are a lot of struggles and challenges children of God are facing. ஏராளமான பிரச்சனைகளினூடாக, சவால்களினூடாக தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போகிறார்கள். And this is a reminder for the disciples that Jesus is giving, right? You will have these challenges. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தான் ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு சின்ன ஞாபகத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு சவால்கள் இருக்கத்தான் செய்யும். Don't be surprised. நீங்கள் அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். Say, if you are a believer in Christ, don't be surprised of persecutions. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசிகளாக இருப்பீர்களே ஆனால் உபத்திரவத்தை குறித்து ஆச்சரியப்படாதிருங்கள். And after this, right, the disciples, right, they were really upset little bit. இந்த காரியத்தை கேட்ட உடனே சீஷர்களுக்கு கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டு விட்டது. Right, they were filled, right? Verse 4 we read. 4வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். Before rather you are filled with grief because I have said these things. 6வது வசனம், ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. Jesus could have hidden, right? ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லாமலே மறைத்திருக்கலாம் இல்லையா? But Jesus never does that. ஆனால் ஆண்டவர் எப்போதும் அதை செய்கிறது இல்லை. He tells everything plainly what will happen. என்ன நடக்கும் என்பதை மிக தெளிவாக அப்பட்டமாக ஆண்டவர் சொல்லிவிடுவார். See, in our lives, right? Many times we try to hide lot of things, right? நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே பல விஷயத்தை நாம் மறைக்க முயற்சிக்கிறோம் இல்லையா? Maybe for the protection, right? அவங்க பயப்படாம இருக்கட்டும், அதனால நம்ம சொல்லாம இருப்போம், right? இதெல்லாம் நடக்காது, right? அப்படிን we try to protect safety-க்காக we never ever try to tell. பல நேரங்களிலே மற்றவர்கள் பயப்படக்கூடாது, அவர்களுடைய பாதுகாப்பு நிமித்தம் சொல்ல வேண்டிய விஷயங்களை கூட சொல்லாமல் விட்டு விடுவோம். But Jesus never hides things here. ஆனால் ஆண்டவர் இங்கே ஒருபோதும் மறைக்கிறதில்லை. He is trying to tell to the disciples what will happen. சீஷர்களுக்கு என்ன நடக்க போகும் என்பதை அப்படியே சொல்லிவிடுகிறார். See, many places, right, the scripture is not been clearly open to the people and there are lot of things hidden. அநேக நேரங்களிலே வேதாகமத்திலே பல இடங்களிலே பலருக்கு மறைபொருளாகவே இருந்திருக்கிறது, பல விஷயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. பிரச்சனை சொன்னா சொல்லவே மாட்டாங்க வெளியே, right? When we talk about challenges, difficulties, no one try to tell that. பிரச்சனைகள் சவால்கள் என்று சொன்னால் யாரும் அதை வெளியே சொல்ல மாட்டார்கள். Only blessing, right? ஆசீர்வாதத்தை தான் சொல்லுவார்கள். But that is not what the scripture says. ஆனால் ஆண்டவர் வேதாகமம் அப்படி சொல்லுகிறது இல்லை. Right? He is trying to tell them the fact and also encourages them, right, with the Holy Spirit. ஆண்டவர் அவர்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். And verse 7 we read. 7வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். This phrase, very truly I tell you, அது தமிழ்ல எப்படி இருக்கு? இங்கே நான் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். This word repeatedly coming. Have you seen that? இந்த வாசகம் அடிக்கடி வருவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? In the Gospel of John, maybe around 25 to 27 times we can read this particular word. Very truly I tell you. இந்த யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 20-22 முறை மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே சொல்லுகிறேன் என்ற வாசகம் வருகிறதை நீங்கள் காண முடியும். Which means it will happen, right? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நிச்சயம் அது நடக்கும். That is why here it is mentioned, right? Very truly I tell. இங்கே அதனால தான் சொல்லப்பட்டுள்ளது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். What is that good thing? அந்த உண்மை என்ன? It is good for you that I am going away. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். Just imagine the disciples. இந்த சீஷர்களை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். They were going along with Jesus for a very long time. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மிக நீண்ட தூரம் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். What all they experienced? என்னெல்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள்? They experienced miracles. They experienced miracles. அவர்கள் அற்புதங்களை அனுபவித்தார்கள். Food. சாப்பாடு கிடைத்தது. Protection. tax problem இல்ல. பிரச்சனையே இல்ல. வரி பிரச்சனை இல்ல. கொடுத்துறாரு. வீட்ல இருந்து எடுத்து கொடுத்துறாரு. Right?
They had lot of protections, right? As long as Jesus was physically with them. இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட சரீரப்பிரகாரமாக இருந்த வரையில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. But when we read here, ஆனால் நாம் இங்கே வாசிக்கும் பொழுது Jesus is telling it is good, it is for your good, right? உங்களுக்கு பிரயோஜனத்திற்காக, Your good, உங்கள் நலத்திற்காக that I am going away. நான் போகிறேன். And again he is emphasizing little more, unless I go. அதை மீண்டும் வலியுறுத்துகிறதற்காக இப்படி சொல்லுகிறார், நான் போகாதிருந்தால், if I am not going, there will not be a person who will come and help you. நான் போகாதிருந்தால் உங்களுக்கு வந்து சகாயம் செய்வதற்கு ஒருவர் வரார். Here Jesus is trying to tell a very important truth here. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்ல விரும்புகிறார். And that is what the Holy Spirit that is being emphasized here. அதைத்தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் இங்கே வலியுறுத்துகிறார். And he is trying to send, right? When we talk about Holy Spirit, right? Many a times in brethren churches we don't talk about Holy Spirit itself, right? ரொம்ப தப்பு அப்படினுவாங்க. I don't know. பொதுவாக நம்முடைய சகோதர சபையில பரிசுத்த ஆவியானவர் குறித்து அதிகமா பேசுகிறது இல்லை. We talk about only Pentecost, right? பரிசுத்த ஆவி வருது போறது அப்படினலாம், right? That is not. Holy Spirit is a person. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள நபராக இருக்கிறார். He is a part of the triune God. அவர் திரியேக தேவனில் ஒருவராக இருக்கிறார். And we see, right, the Father planned the redemption plan. பிதாவாகிய தேவன் மீட்பை திட்டம் பண்ணுகிறார். And the execution work was done through the Son Jesus Christ. அந்த மீட்பின் திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செயல்படுத்துகிறார். And this redemption was made possible for each of us. It is through the Holy Spirit. இந்த செய்யப்பட்ட மீட்பானது நம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவராலே சாத்தியமாக்கப்படுகிறது. So Holy Spirit is one among this triune God. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த திரியேக தேவனுள் ஒருவராக இருக்கிறார். And here Jesus was emphasizing this, right? Unless I go, he cannot come you, or he cannot be a part of your life. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வலியுறுத்துகிறார், நான் போகாது இருந்திருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரார், அவர் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க முடியாது. The Spirit comes to the church and not to the world. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு வருகிறார், உலகத்திற்கு அல்ல. You have to remember that. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Who is the church? சபை யார்? We are all the church. நாம் தான் சபை. And who are these chosen? Who has chosen you? உங்களை யார் தெரிந்து கொண்டிருக்கிறார்? தேவன். Father has chosen and given to the Son, and through the Holy Spirit we are part of this church. பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டு குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் சபையினுடைய அங்கத்துவமாய் இருக்கிறோம். So this Holy Spirit is not of this world but of the church. இந்த பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு அல்ல, சபைக்கு கொடுக்கப்பட்டவர். And that is what Paul says, right, in 1 Corinthians chapter 6 and verse 19. What he says? அதனால தான் பவுல் 1 கொரிந்தியர் 6:19 என்ன சொல்கிறார்? Do you not know that you are? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? அது எப்படி தமிழ்ல சொல்லிருக்கு? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? You are not yours. எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? How many of you? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறோம்? Many times நான் தாங்க. அநேக நேரங்கள்ல நான் தான். But you are not your own. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You are owned by someone. நீங்கள் வேறு எவருக்கோ உரிமையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Who is that owned? உங்களை உரிமையாக்கி கொண்டவர் யார்? The Spirit of God is in you, who is owning your life and leading your life. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார், அவர் உங்களை வழிநடத்துகிறார். If you are not allowing the Holy Spirit, the filling of the Holy Spirit in your life, you cannot move your Christian journey. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதியாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் முன்னேற முடியாது. See, the indwelling of the Holy Spirit comes when a person believes in the Lord Jesus Christ. ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உள்வாசம் அவருக்கு கிடைக்கிறது. That is one time event that happens in a believer's life. அது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு நேரத்து சம்பவம். But the infilling of the Holy Spirit should happen every day of our life. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்பது நம்முடைய அன்றாட வாழ்வில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். That is the one who strengthens us to journey through this Christian life. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பயணத்திலே வெற்றிகரமாக பயணிப்பதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு தான் நமக்கு உதவி செய்கிறது. Unless we are connected with the word of God, இந்த வேத வசனத்திலே நாம் தொடர்பில்லாத வரை
we cannot journey along with the Holy Spirit. நாம் பரிசுத்தாவியானவரோடு கூட இணைந்து பயணிக்க முடியாது. It is very important, right? This is the spiritual food or the manna that we have. இந்த வேதாகமமே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய போஷாக்கு, ஆவிக்குரிய மன்னா. And that is what Jesus was trying to emphasize, right? Unless I go, அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார், நான் போகாதிருந்தால் you cannot get the best gift or the friend with you. நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த சிறந்த பரிசு, அந்த தேற்றரவாளன் உங்களிடத்தில் வர முடியாது. And that is why Jesus is encouraging, right? ஆகவே I will go and send him. ஆகவே தான் பரிசுத்தாவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போய் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். I will send him to you. நான் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். He felt this Holy Spirit is very important in the disciples' life. இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். Let me encourage each of you this morning. நான் உங்கள் ஒவ்வொருவரையும் இப்படியாக உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். God knows what is good in your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு எது நல்லது என்பதை கர்த்தர் அறிவார், தேவன் அறிவார். And when God knows the best in your life, and he will try to give that to your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்பதை அறிந்து அதை உங்களுக்கு கொடுப்பார். Many times what is the problem is we want something good for ourselves and try to ask God, give me that. அநேக நேரங்களிலே நமக்கு இது சிறந்தது என்று நாம் நினைத்து அதை தேவனிடத்திலே எதிர்பார்க்கிறோம். But how often are we asking God, you know what is good, provide me and show me that. ஆனால் எத்தனை முறை ஆண்டவரே எனக்கு எது சிறந்தது என்று நீர் நினைக்கிறீர், அதை எனக்கு காட்டி அதை எனக்கு தாரும் என்று எத்தனை முறை கேட்டிருக்கிறோம்? Only the Holy Spirit can help us to intervene and reveal that. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அவர் நமக்கு வைத்திருக்கிற சிறந்தது எது என்பதை அடையாளம் கண்டுகொள்வதற்கு கொண்டு அதை நமக்கு அறிவிப்பார். The next verse. அடுத்த வசனம் 8வது 7. Okay, I will send him to you, and the next, when he comes, அவர் உங்களிடத்திலே வரும் பொழுது he will prove the world to be what, good or wrong. 8வது வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். When he comes, yeah. When the Holy Spirit comes, what he will do? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் என்னவெல்லாம் செய்வார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். He is not going to come and vaangappa. He is very strict. பரிசுத்த ஆவியானவர் மிகவும் கண்டிப்புள்ளவர். Right? He is an encourager, advocate, comforter, everything. But also, he is giving a real act of this as well to the world. அவர் இந்த தேற்றரவாளனாக இருக்கிறார், ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார், உற்சாகப்படுத்துகிறவர், அதெல்லாம் சரிதான். ஆனால் அதே நேரத்திலே உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். The Spirit of God is something that which we need to really understand in depth. நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை மிக ஆழமாக நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். How can you experience this Holy Spirit in your life? நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுபவிப்பது எப்படி? We need to depend on him. நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். You must recognize and acknowledge that you are empty. நாம் ஒன்றுமற்றவர்கள், நாம் வெறுமையானவர்கள் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு அதை தேவனிடத்திலே ஒத்துக்கொள்ள வேண்டும். Many times we are coming filled, right? எல்லாம் ஃபுல்லா வந்து அப்படியே எதிர்பார்க்கிறோம், but nothing will happen unless we are empty, right? We come to him and then only he starts filling in our lives. அநேக நேரங்களிலே தேவ சமூகத்திலே நாம் நிறைவாக இருப்பவர்களைப் போல எண்ணிக்கொண்டு வருகிறோம். மாறாக நம்மை வெறுமையாக்கி விட்டு தான் அவரிடத்தில் வர வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை நிரப்புவார். Sometimes what happens is, சில நேரங்களில் என்ன நடக்கும் என்றால், with our past experiences, நம்முடைய கடந்த அனுபவங்களை வைத்து we try to lead our journey, our Christian life. நம்முடைய தற்கால கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்ட முயற்சிப்போம். That will never happen. அது எப்பொழுதுமே சரி வராது. Never ever depend in the past experience of your Christian life. உங்களுடைய கடந்த கால கிறிஸ்தவ சாதனைகளை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டாம். Each day must be an experience with the Lord. ஒவ்வொரு நாளும் தேவனோடு உள்ள ஒரு புது அனுபவமாக இருக்க வேண்டும். Just imagine, right? I'm in a sports field. நான் ஒரு விளையாட்டு துறையிலே இருக்கிறேன். Right? If a person is a good player, right? He practices and he wins a medal. ஒரு நல்ல போட்டியாளர் நன்றாக பயிற்சித்து ஒரு மெடலை வாங்குகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். After 2 years, just because previous 2 years he did some good medal, can he do that after 2 years the same way? 2 வருடங்களுக்கு பின்பு இதற்கு முன்பதாக அவர் மெடல் வாங்கினதுனால 2 வருடங்களுக்கு பின்பு அவர் மீண்டும் மெடல் வாங்குவார் என்று உண்மை நிச்சயம் உண்டா?
if he doesn't do anything, எந்த ஒரு பயிற்சியும் செய்யாமல் இருந்து and the next 2 years he goes and runs, will he get a medal? 2 வருடங்களுக்கு பின்பு அவர் மீண்டுமாக ஓடினால் பதக்கத்தை பெறுவாரா? முடியுமா? பெற முடியுமா? நான் 2 வருஷத்துக்கு நான் தான் சாம்பியன் சொல்லிட்டே இருக்க முடியுமா? We cannot, right? We can never ever put our past experiences in our life. நம்முடைய கடந்த கால சாதனைகளை இந்த நாட்களினுடைய பயணத்துக்கு பயன்படுத்த முடியாது. We must feel empty before the Lord when we come to him. நாம் தேவ சமூகத்திற்கு அவரிடத்திலே வரும்பொழுது வெறுமையானவர்களாக நம்மை கருதி கொள்ள வேண்டும். Every day, right, when we have our personal time with God, we need to empty ourselves. Lord, what you want me to be seen through your scripture, fill me. ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, தேவனோட நேரத்தை செலவிடும் பொழுது, ஆண்டவரே நான் எந்த இடத்திலே வெறுமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து எனக்கு காட்டும் என்று நாம் கேட்க வேண்டும். And by faith, right, we need to experience that. விசுவாசத்தினாலே அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். It's not by feelings, right, on emotions. That is not how we can grow. உணர்வுகளினாலும் அல்ல, உணர்ச்சி வசப்படுவதனாலும் அல்ல. It is by faith, right, depending on God, trusting in his word, hearing from him. விசுவாசத்தினாலே தேவனுடைய வசனத்தை நம்பி அவருடைய வசனத்தை கேட்டு இந்த அனுபவத்தினூடாக நாம் கடந்து செல்ல வேண்டும். We are living in a world, right, as Paul says in Galatians, right, we are having a fight, right? Fight with whom? நாம் பவுல் கலாத்தியரிலே சொல்வது போல இந்த உலகத்தில் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. யாரோடு போராட்டம் உண்டு? With flesh, மாம்சத்தோடும் spirit, right, ஆவியோடும். right, we are having a fight, right, both here. இந்த இரண்டு அம்சங்களோடும் நமக்கு இந்த உலகத்திலே போராட்டம் உண்டு. But when we are dwelling with the word of God, ஆனால் நாம் வேத வசனத்திலே தரித்திருக்கும் பொழுது, when we get the extract or the strength from this word of God, இந்த வசனத்திலிருந்து நாம் சத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது we can stand strong. நாம் சத்துவத்தோடு நிற்க We முடியும். can be infilled. The spirit, the inner man will get regenerated and encouraged and strengthened day by day. நம்முடைய உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் சத்துவப்பட்டு பலப்பட முடியும். And that is how, right, when I said earlier, if a person who has received the Spirit of God, he cannot be silent. He cannot be a lazy person. He will be an active one. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னது போல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர எந்த ஒரு மனிதனும் சும்மாக இருக்க முடியாது, அமைதலா இருக்க முடியாது. அவர் ஆண்டவருக்காக சாட்சி பகர தொடங்குவார். And this is the three things that I already mentioned, right? When he comes, he will, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர் வருவார், வந்து என்ன செய்வார்? he will prove outright what is wrong about sin, righteousness and judgment about sin. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். It is the Holy Spirit who convicts the sin. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். And he is the one who is going to see that there is going to be a judgment. அங்கே ஒரு நியாய தீர்ப்பு இருக்க போகிறது என்பதை அவர்தான் உறுதிப்படுத்த போகிறார். And there is also about righteousness. அவர்தான் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். It is very important to know about how the Spirit of God is going to dwell in this world. இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி தம்முடைய மக்களோடு கூட வசிக்க போகிறார் என்பதை அறிந்து கொள்வது மிக முக்கியம். See, Holy Spirit is giving an opportunity for people to give up from the worldly ways. இந்த உலக வழக்கங்களிலிருந்து விலகி வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மக்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். Each and every day, right, we are in this world. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். We are caught up with lot of things. நாம் பல விஷயங்களினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறோம். What are the attractions that we are facing? இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன கவர்ச்சியான காரியங்கள் இருக்கின்றன? Each age, from the little one to the elderly, we are all getting attracted to some of the other things. சிறு வயதிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்திலே கவரப்பட்டு இழுக்கப்பட்டு போகிறோம். Right? Holy Spirit says, right, don't go there. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் அங்கே போக வேண்டாம். But what the inner man says? ஆனால் உள்ளான மனுஷன் என்ன சொல்கிறான்? சும்மா போங்க. ஒரு முயற்சி. Right? See, there is a fight with the flesh and the spirit every day. ஆகவே தான் அனுதினமும் இந்த சரீரத்தோடும் ஆவியோடும் நமக்கு போராட்டம் உண்டு. And we need to be strengthened each day. ஒவ்வொரு நாளும் சத்துவப்பட வேண்டும். And God's word is the only one that can help us. அந்த விஷயத்திலே வேத வசனம் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும். See, our past life, we all know that, right? It was very, very, very bad. நமக்கு தெரியும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை மிகவும் மோசமானதாக இருந்தது. We were in wretched state. நாம் ஒரு நிர்பந்தமான நிலையிலே இருந்தோம். Right? We were sinners, right? As in Isaiah we read, right? All our righteous acts were
filthy rags. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறபடி நம்முடைய எல்லா விதமான நீதியும் கந்தையாக இருந்தது. But when God has adorned us his salvation, we are able to put the robe of righteousness and salvation. ஆனால் ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்ட போது, நம்மை ரட்சித்த போது அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நாம் இப்பொழுது உடுத்திக் கொண்டோம். See, now we are adorned by the righteousness, or the Holy Spirit, or righteousness, right? When we walk, when we travel, people around should see that. இப்பொழுது நாம் நீதியினாலே அலங்கரிக்கப்பட்டு அந்த வஸ்திரங்களை தரித்தவர்களாக நாம் செல்லும் பொழுது மக்கள் நம்முடைய காரியத்தை பார்க்க வேண்டும். That is what Christ was trying to encourage, right? These disciples, right? These all things will happen in this world. இந்த வார்த்தைகளை சொல்லிதான் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை உற்சாகப்படுத்துகிறார். இதெல்லாம் நடக்க போகிறது. Verse 12. 12வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். Verse 13. 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Verse 12 read like this, right? I have much more to say you. 12வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. But if I am going to say what is going to happen, you will not bear. தாங்காது உங்க உடம்புக்கு இதெல்லாம். அவைகளை நீங்கள் தாங்க மாட்டீர்கள். Right? First 11 verse சொல்லும்போது, right? First 11 verse itself is a very hard, strong punch Jesus is giving there. முதல் 11 வசனங்களே ஆண்டவர் சொன்ன விஷயங்கள் மிக தாங்க முடியாத விஷயம்தான். அதனால தான், right, he is trying to tell in verse 12, right? I don't know how you are going to bear that. அதனால தான் 12வது வசனத்தை சொல்றாரு, நீங்க அவைகளை சொன்னால் தாங்க மாட்டீர்கள் என்று சொல்கிறார். But verse 13 we read. ஆனால் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனா அங்க பட் வரல. அப்படி பட் வரல. But when the spirit of truth comes. ஆனா ஆங்கிலத்திலே சொல்றபடி வாசித்தால் 13வது வசனம் இப்படியாக துவங்குகிறது. ஆனால் சத்தியாவியாகிய அவர் வரும்போது he will guide you into all the truth. சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். He will not speak on his own. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் he will speak only what he hears. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி and he will tell you what is yet to come. வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். That is what we read this in the morning. அதைத்தான் நாம் இந்த காலை நேரத்திலே வாசித்தோம். Holy Spirit is our best teacher. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிறந்த ஆசிரியர். When the Spirit, right, starts to talk to us, right, he will, right, give us the right things to us. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே பேசும் பொழுது சரியான விஷயங்களை நமக்கு போதிப்பார். Right? And here it is mentioned, he will not speak of his. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு சுயமாய் பேச மாட்டார். He will speak only what he hears. அவர் கேள்விப்பட்டவைகளை மாத்திரமே பேசுவார். And he will tell you what is yet to come. வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Whatever the Father tries to reveal, right, it has been diverted, right? இது நம்ம ரோட் டைவர்ஷன்லாம் பாத்தீங்களா? சில டைம் டைவர்ஷன் எங்க இருக்கும் தெரியாது, ரைட்? போகும்போது தான் தெரியும், ரைட்? Similarly in our journey also, right, the Spirit of God tries to hear from the Father and instructs us that we can go. நாம் சாலையிலே செல்லும்போது மாற்றுப்பாதைகளுக்கான குறிப்புகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டு எப்படி போகிறது என்று நமக்கு தெரியாமல் இருப்பது போல நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே எங்கெங்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை பிதாவானவர் நமக்கு தந்துள்ள பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். See, our traffic will not divert into wrong directions. பண்ணுவாங்களா? இல்ல. பொதுவாக இங்கே நமக்கு யாரும் தவறான வழியிலே நம்மை டைவர்ட் செய்ய மாட்டார்கள். Right? If you ask auto or other person, they will divert, right? But when traffic people are there, when the genuine people are there, they will able to rightly direct us. தவறான மக்களிடத்திலே நாம் கேட்டு வேண்டும் சொன்னால் அவர்கள் தவறான வழியில் நடத்தி விடுவார்கள். ஆனால் ஒதுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட டிராஃபிக் சிக்னல் ஆபீசரை கேட்டால் அவர் சரியான வழியில நம்ம நடத்துவார். That is what we read. He will speak only what he hears. அதனால தான் நீங்க 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், தாம் கேள்விப்பட்டவைகளை மட்டும் அவர் பேசுவார். And he will tell you what is yet to come. வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். That is the Spirit of truth. அவர்தான் சத்திய ஆவியானவர். That is why we see, right, I said the triune God. You have to know this triune God much in your life. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த திரியேக தேவனை மிக ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். See, we should not take one aspect of the Godhead and start depending on that. தேவத்துவத்தினுடைய ஒரு நபரை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவரிலே மாத்திரம் முற்றிலும் சார்ந்து விடக்கூடாது. We have to take the entire triune God in our life. தேவத்துவத்தின் திரியேக தேவன் மூன்று நபர்களையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். And then we can understand this truth that he will reveal to us. அப்பொழுதுதான் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். This triune God works in harmoniously, right? Like a music team. Just imagine
one plays in keyboard, one in pad, and a guitar or violin. They all harmoniously play, and what you hear? A good music. ஒரு நல்ல இன்னிசை நிகழ்ச்சியிலே அந்த இசைக்குழுவானது பல்வேறு வாத்தியங்களை வாசித்தாலும் அவர்கள் இசைவாய் சேர்ந்து ஒரே ஒளியை எழுப்புவது போல திரியேக தேவன் மூவரும் பல நிலைமைகளிலே செயல்பட்டாலும் அவர்கள் இசைந்து செயல்படுகிறார்களே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And this Holy Spirit helps us to guide in the right truth. இந்த பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின் பாதையிலே நடத்துவதற்கு நம்மை வழி நடத்துகிறார். It is the Holy Spirit who works through us through the word of God. இந்த பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். Even we hear we hear lot of messages, நாம் ஏராளமான பிரசங்கங்களை கேட்கின்றோம். right? Sometimes many times what happens is, okay, this message, that brother, for that brother it is very good. சில நேரங்கள்ல இந்த செய்தி அவருக்கு தான் இது கரெக்டா பொருந்தும் என்று சொல்லுவோம். Right? Many times, right? But Spirit of God is trying to teach us in every word of God. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளிலிருந்தும் நமக்கு See, போதிப்பார். even when we pray, when we sing, when our conversation, this all should have the Spirit of God's guidance. நம்முடைய ஜெபத்திலேயும் நம்முடைய சாதாரண பாடல்கள் வேலையானாலும் சரி மற்றவர்களோடு உள்ள உரையாடலானாலும் சரி இந்த சின்ன சின்ன அம்சத்திலேயும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்கு அவசியம். See, when brother during his prayer he mentioned one statement. சகோதரர் தன்னுடைய ஜெபத்திலே ஒரு வார்த்தையை இப்படியாக குறிப்பிட்டார். Prayer or announcement. James brother has come today. ஜெபத்திலே அனௌன்ஸ்மென்ட்ல இப்படியாக சொன்னார். சகோதரர் ஜேம்ஸ் வந்திருக்கிறார். He is going to give message. அவர் இன்றைக்கு செய்தி கொடுக்க போகிறார். அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மென்ட் சொன்னார், ஞாபகம் இருக்குங்க? அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மென்ட் விட்டார். What did he say? அவர் என்ன சொன்னார்? What does the message should do? என்ன செய்தி என்ன செய்ய வேண்டும்? இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபர்கள் இன்டர்வியூ யாரும் கேக்குறது இல்லன்றீங்களா? செய்தி என்ன செய்யணும்? மகிமைக்காக சொன்னீங்களா? ஆமா, தேவ மகிமைக்காக. See, everything should glorify God. That is the importance of every word of God. நம்முடைய வேத வசனத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தினுடைய முக்கியத்துவமே வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். See, every act of a believer's life is not for just okay, இப்போ கொஞ்சம் right, it is very good, right? Good message brother. அப்படியே போய்டுவாங்க. That is not the ultimate purpose. It should glorify God. ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையில ஏற்படுகிற ஒவ்வொரு அனுபவமும் தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு செய்தியை கேட்டுவிட்டா நல்லா இருந்துச்சு என்று சொல்வதாக அல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் தேவ மகிமைக்காக செய்ய வேண்டும். And how that word will work in our life. அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்யும்? We need to assess ourselves. Is this Holy Spirit really getting into my life and helping me and guiding me? நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக சோதித்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னை சரியாக நடத்துகிறாரா? That is something that we need to remember. அதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். That is why in verse 14 we read. அதனால தான் 14வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். He will glorify me. அவர் என்னை மகிமைப்படுத்துவார். Because it is from me that he will receive what he will make known to you. ஏனென்றால் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அவர் அறிவிப்பார். He must be glorified. அவர் என்னை மகிமைப்படுத்துவார். Your life must glorify God. உங்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். If you want to glorify God, then you should ensure how you are living your life in this world. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்பதை நிதானிக்க வேண்டும். We are called to glorify God. நாம் தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். And later also we see, right, he will receive what he will, and all that belongs to the Father is mine, and that is why I said the Spirit will receive from me what he will make known to you. 15வது வசனம் 16-15 இப்படியாக வாசிக்கிறோம். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். And he will start to work in our lives. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய துவங்குவார். And he will be a person who continues to encourage us. அவர் நம்மை எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிற ஒரு நபராக இருப்பார். Just imagine, right, how our Lord, like, making a way for the Holy Spirit to be in our life, and how he is guiding our life day by day. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வருவதற்காக அவர் எப்படி ஒரு பாதை அமைத்து கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை அவர் எப்படி நடத்துகிறார் என்பதை கொஞ்சம் பாருங்கள்.
the one lesson that we are going to learn from this particular area is இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், the Holy Spirit exposes the truth. பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். And not only exposes the truth, but encourages every believer to exalt God. அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் தேவனை உயர்த்த வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு That போதிப்பார். is what the Holy Spirit God is trying to put in our life. அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த விரும்புகிறார். He exposes the truth and encourages every believer to exalt God. அவர் சத்தியத்தை வெளிப்படுத்தி ஒவ்வொரு விசுவாசியும் தேவனை உயர்த்துவதற்கு அவர் உற்சாகப்படுத்துகிறார். Let me ask you this question: how are you glorifying God? நான் உங்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்கள் தேவனை எப்படி மகிமைப்படுத்துகிறீர்கள்? In our good times we can glorify God much. நம்முடைய நல்ல வாழ்க்கையில் சாதகமான நாட்களிலே நேரங்களிலே ஆண்டவரை நன்றாக மகிமைப்படுத்த முடியும். I asked this question in the beginning. In your difficult times, how are you standing firm? The same question I rephrase like this: how are you trying to glorify God in your hard times? நான் துவக்கத்திலே உங்களிடத்தில் கேட்டேன், கடினமான சூழ்நிலைகளிலே நீங்கள் எப்படி நிலைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். இப்பொழுது அதே கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்கிறேன், உங்களுடைய கடினமான வாழ்க்கை பாதையிலே நீங்கள் தேவனை எப்படி மகிமைப்படுத்துகிறீர்கள்? Whom are you depending when you are in a helpless time? சகாயமற்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் யாரை சாருகிறீர்கள்? As we read right in Psalm, God is a very present help in time of. நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறபடி ஆபத்து காலத்தில் தேவன் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். துணையும், right? He is the one, right? அவர்தான். We need to depend on him. நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். Very quickly from 16 verse 16 we will read. 16வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:16. நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். So Jesus, right, went on to say, right, in a little while you will see me no more. இன்னும் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்று சொல்கிறார். And after that you will see me. மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை See, காண்பீர்கள். Jesus was seeing these grieving disciples. இந்த கஷ்டப்படுகிற கவலைப்படுகிற இந்த சீஷர்களை கர்த்தர் பார்க்கிறார். And he is giving an encouraging word to them by saying, right, I'm going but you will see me. ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நான் போகிறேன் ஆனால் நீங்கள் என்னை கண்டிப்பாக So பார்ப்பீர்கள். far he thought, I'm going to go and, right, I am going to suffer and die, but here a little bit encouragement coming, right, you will see me. இதற்கு முன்னால் சொல்லும் போதெல்லாம் நான் போய் பாடுபட போகிறேன், மரிக்க போகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இப்பொழுது இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துவதற்காக கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். What is that little while? அந்த கொஞ்ச காலம் என்றால் என்ன? Right, verse 16 we read. 16வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். He is teaching about what is a little while. அந்த கொஞ்ச காலம் என்ன என்பதை அவர் சொல்லுகிறார். He is saying, right, a little while you will see me no more. கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள். What is that little while? அந்த கொஞ்ச காலம் என்ன? The 3 days. 3 days. The 3 days. Okay. A little while you will not see me. கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள். So he was giving a little bit of encouragement over here. அந்த வார்த்தைகளினாலே கொஞ்சம் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். Verse 17 and 18, this little while confusion among the disciples also is happening. அந்த 17 18 என்று சொல்லும் பொழுது கொஞ்ச காலம் என்று சொன்னால் அது சீஷர்களின் இடத்துல அதை குறித்த ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. What does he mean by saying? கொஞ்ச காலம் என்று சொன்னால் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? In a little while you will see me no more, and then after a little while you will see me. கொஞ்ச காலத்திலே என்னை காண மாட்டீர்கள், அப்புறம் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று சொல்கிறாரு. அந்த கொஞ்ச காலம் தான் என்ன? See, we have known everything, right? But at that moment of time when disciples are hearing this statement, what would have been going in their mind? நமக்கு முழு சம்பவம் தெரிந்திருக்கிறபடினால இந்த கொஞ்ச காலம் என்ன என்பது நமக்கு தெரியும். ஆனால் இதை சொல்லப்படுகிற அந்த நேரத்திலே சீஷர்கள் கேட்டிருக்கும் பொழுது அவர்களுடைய மனதில் என்ன போய் கொண்டிருக்கும்? Right, they were not able to grasp everything there. அவர்களுக்கு எல்லாவற்றையும் அங்கே புரிந்து கொள்ள முடியவில்லை. But in verse 19 to 22 Jesus is giving a little bit explanation over there. ஆனால் 19 முதல் 22 வரையுள்ள அந்த வசனங்களிலே இந்த காலத்தை குறித்த கொஞ்சம் கூடுதலான விவரத்தை கர்த்தர் சொல்கிறார். Jesus is omniscient, right? He knows what is in your mind. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ ஞானியாக இருந்து ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிவார். See, when we go through tough or difficult times, he knows, right? He knows each of our mind. கடினமான பாதையினூடாக நீங்களும் நானும் கடந்து செல்லும் போது நம் ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை கர்த்தர் அறிவார். That is exactly we see Jesus is knowing the mind of the disciples. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருடைய சிந்தைகளை அறிகிறார். But Jesus, right, in previous encounters he used to ask, right, I have told you many times, you are still not believing, but here
Jesus never rebuked them. இதற்கு முன்பதாக பல சந்தர்ப்பங்களிலே அவர் சொல்லுகிற விஷயத்தை அவர் புரியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் பல நேரங்களில் அவர்களை கடிந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு தடவை நான் சொல்லி உங்களுக்கு புரியவில்லையா என்று கடிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே அவர் கடிந்து கொண்டதாக பார்க்க முடியாது, மாறாக அவர் விவரிக்கிறார். Most of the time, right, our questions are directed not to God. அநேக நேரங்களில் நம்முடைய கேள்விகள் தேவனிடத்திற்கு திருப்பப்படுகிறதில்லை. Many times we are asking our questions to those who are experienced, right? பல நேரங்களில் நம்முடைய கேள்விகளை அனுபவசாலிகளிடத்திலே கேட்க போகிறோம். But when the experts are not able to give any solution, then where will you go? ஆனால் கைதேர்ந்தவர்களும் பதிலளிக்க முடியாத பொழுது நான் எங்க போகிறோம்? Then we'll start searching God. அப்புறம் ஆண்டவர்கிட்ட போவோம். But we need to go to God. ஆனால் நாம் தேவனிடத்திலே முதலாவதாக செல்ல வேண்டும். Jesus is giving an answer to their question. அந்த கேள்விக்கான பதிலை ஆண்டவர் இந்த வசனங்களிலே சொல்லுகிறார். And the answer reveals two important spiritual truths. அந்த பதிலிலே இரண்டு ஆவிக்குரிய சத்தியங்கள் சொல்லப்பட்டுள்ளன. What does it say? While the world rejoice, right? That is, we read. 20வது வசனம். Yeah. 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். See, again we see the word very truly I tell you. இங்க 20வது வசனத்திலே மீண்டுமாக வாசிக்கிறோம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். When does the world rejoice? உலகம் எப்பொழுது சந்தோஷப்படும்? When he suffer and been crucified. அவர் பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது உலகம் சந்தோஷப்படும். Is not this happening when the children of God are persecuted? இந்த சம்பவமானது தேவ பிள்ளைகள் அங்கே உபத்திரவப்படும் பொழுது நடக்கிறது இல்லையா? The world rejoices. உலகம் சந்தோஷப்படும். But do not be worried. ஆனால் கவலைப்பட வேண்டாம். Right? And the next part, அடுத்த பகுதி என்ன வாசிக்கின்றோம்? what do we read that? When weep and mourn, rejoice. You will grieve, but your grief will turn to joy. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். When does that turn to joy? அது துக்கம் எப்பொழுது சந்தோஷமாக மாறும்? Resurrection. When the resurrection of the Lord. உயிரோடு எழுக்கும் பொழுது. When Jesus is risen, there is a joy in the people, in the disciples' life. இயேசு கிறிஸ்து அங்கே உயிரோடு எழும்பும் பொழுது அங்கே சீஷருடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் காணப்படுகிறதை காண முடியும். Two important truths that Jesus is revealing. இயேசு கிறிஸ்து அங்கே இரண்டு சத்தியங்களை விளக்குகிறார். When this world rejoice, I'm going to be crucified. நான் சிலுவையில் அறையப்படும் பொழுது உலகம் சந்தோஷப்படும். When I am risen, நான் உயிரோடு எழும்பும் there பொழுது is great joy. அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். That is the strength that every believer need to put on. அந்த ஒரு சத்துவத்தை, அந்த ஒரு வல்லமையை தான் ஒவ்வொரு விசுவாசியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். See, persecutions will be there in a believer's life. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில உபத்திரம் இருக்கத்தான் செய்யும். And when we go through persecution, world will rejoice. அப்படி உபத்திரத்தினூடாக நாம் போகும்பொழுது உலகம் அங்கே சந்தோஷப்படும். But this is not going to last for a long time. ஆனால் அது நீண்ட காலம் தொடராது. There is a joy going to happen. ஒரு சந்தோஷம் அங்கே நடக்க போகிறது. What is the joy that we are awaiting for? நாம் எந்த ஒரு சந்தோஷத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம்? There is a day the Lord is going to come. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். That is the great joy. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். Jesus knew exactly what was the pressing need of the disciples. அந்த சீஷர்களுக்கு இப்பொழுது உடனடியான அவசர தேவை என்ன என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்தார். And he never rebuked them. அவர்களை அவர் கடிந்து கொள்ளவில்லை. Rather he acknowledged and accepted it. மாறாக அதை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்தார். And Jesus is giving an example also here. அங்கே ஒரு உதாரணத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். Right, we read verse 21. Yeah. 26 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். See, Jesus compares this little bit of challenge about in exampling or comparing with a woman giving birth. இந்த ஒரு சவாலான கடினமான சூழ்நிலையை பிரசவிக்கின்ற ஒரு ஸ்திரீயோடு ஒப்பிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். Jesus didn't say, right, the mother's sorrow or pain will replace by joy. அப்படி சொல்லல. பிள்ளை பெற்ற உடனே அந்த துக்கம் உபத்திரவம் சந்தோஷமாக மாறும் என்று அவர் சொல்லவில்லை. But the sorrow or pain was transformed to joy. Transformed. It is not that the sorrow or pain was replaced. See, replacing யும் transforming யும் வித்தியாசம் இருக்கு. துக்கத்திற்கு பதிலாக அங்கே சந்தோஷம் வரும் என்று அவர் சொல்லவில்லை. துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்கிறார். அது மாறும் என்று சொல்கிறார். Right, that is what the example has been mentioned here. அதனால தான் அந்த குறிப்பிட்ட உதாரணம் அங்கே சொல்லப்படுகிறது. அது கொஞ்சம் காலம், right? It is for a short time. That pain is there. The pain will be going through that. But when the child comes, are we going to think about that pain? அந்த துக்க பிரசவத்தின் போது கொஞ்ச காலம் அந்த வலி இருக்கும்.
ஆனால் அந்த வலி பிள்ளை பிறந்தவுடன் மீண்டுமாக அந்த வலியை அவள் நினைத்து கொண்டிருப்பாளா? இல்லை. That is what it is transformed into joy. அந்த துக்கமானது சந்தோஷமாக மாற்றப்படுகிறது. They are not going to think about the suffering for anymore there. அந்த உபத்திரவத்தை குறித்து மேற்கொண்டு அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்க போகிறதில்லை. The same child who was giving pain in the womb, it's going to be transformed as joy. கருவிலே வலியை கொடுத்து கொண்டிருந்த அந்த பிள்ளை வெளியே வந்தவுடனே துக்கம் சந்தோஷமாக உருவாகுகிறது. This is what God does in our lives as well. இதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்கின்றார். Impossible situations, right? He adds miracles of grace in our lives. சாத்தியமற்ற சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புத காரியங்களை He செய்கின்றார். is transforming our trials into triumph. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனையான காரியங்களை சாதனைகளாக அவர் மாற்றுகிறார். Just imagine the life of Joseph. யோசேப்பினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள். He was put in the prison. அவர் அங்கே சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார். For no reason he was there inside. காரணமே இல்லாமல் அங்கே அந்த சிறைச்சாலையிலே வைக்கப்படுகிறார். Brothers sold him as a slave. சகோதரர்கள் அவரை ஒரு அடிமையாக விற்று விட்டார்கள். Lot of things happening in his life. ஏராளமான வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. Pains after pains after pain. வலிக்கு அப்புறம் வலி. But we see God transformed that. ஆனால் தேவன் அதை மாற்றுகிறதை பார்க்க See, when முடியும். God transformed that situation, தேவன் அதை அந்த சூழ்நிலைகளை மாற்றும் பொழுது it is going to be something amazing. அது மிகவும் ஆச்சரியமான ஒரு சூழ்நிலையாக See, when மாறப்போகிறது. God transforms our hopeless situation, He is going to bring victory in our lives. தேவன் நம்முடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை மாற்றும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை தருகிறார். One important lesson that we need to take here is, இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பாடம் என்னவென்றால், if we want to mature in our Christian life, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முதிர்ச்சி பெற விரும்பினால், if we need to deal our trials on the basis of transformation and not on substitution. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை மாற்று செயல்களாக நாம் அதை பார்க்காமல் அதை மாறுவதற்கான செயல்களாக பார்க்க வேண்டும். Now is a time of grief. இது துக்கத்தின் காலம். But I will see you again and you will rejoice. நான் மீண்டுமாக உங்களை கொஞ்ச காலத்திலே பார்ப்பேன், அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். This is a period of grief. இது ஒரு துக்கத்தினுடைய காலம். But this is not going to last for a long time. ஆனால் இந்த காலம் ரொம்ப நாள் நீடிக்க போகிறதில்லை. You are going to have a joyful life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமான சூழல் இருக்க போகிறது. That is what Jesus is encouraging you. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். The joy that is God going to give is going to be permanent. அந்த தேவன் கொடுக்கிற சந்தோஷமானது நிரந்தரமான சந்தோஷம். And that is the central, we can see from verse 23 to 25. In that day, right, we'll read. அதைத்தான் நாம் 23 முதல் 25 வரையுள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். 23 வாசிக்கிறோம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களிடத்திலே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். See, everything, right? Jesus is trying to tell to the disciples, right? You don't have to put any more questions to me, but you can directly access. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதற்கு மேலும் நீங்கள் என்னிடத்திலே நேரடியாக கேட்க வேண்டாம், நீங்கள் பிதாவினிடத்திலே நேரடியாக கேட்டுக்கொள்ள வேண்டும். That is the provision that Jesus is going to be opened for you all. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் இந்த சீஷர்களுக்கு தேவன் திறந்து கொடுக்கிறார். Whatever you ask in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதையெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ, doesn't mean that he will give everything, right? அதனாலே அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார் என்றல்ல. But everything that he gives, it is according to his will. அவர் தமக்கு சித்தமானபடி அவர் தமக்கு கேட்கிறதை கொடுக்கிறார். What a wonderful way, right, when we ask in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாம் கேட்கும் பொழுது தேவன் எவ்வளவு ஆச்சரியமாக அதை தருகிறார். Right, when we ask in his name, it means in God's will. அவருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது அவருடைய சித்தம் என்று அர்த்தம். அவருடைய நாமத்தினாலே என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தின்படி என்று அர்த்தம். See, anything that we get, it is not for ourselves. நாம் கேட்டுக்கொள்கிற எதுவும் பெற்றுக்கொள்கிற எதுவும் நமக்காக அல்ல. Many times we think that it is for me, right? அநேக நேரங்களில் இது எனக்கு என்று தான் நாம் நினைக்கிறோம். But it is glorifying God through the things that are being given to us. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காகவே கொடுக்கப்படுகிறது. In the scripture it is mentioned, children are பிள்ளைகள் யார் என்று வேதம் சொல்கிறது? கர்த்தரால் வரும் சுதந்திரம். It is a blessing. And it is glorifying God also. அது தேவனை மகிமைப்படுத்துகிறது. Everything, right, as a children of God, everything that we have, everything that we own,
it is not us, it is of God. தேவ பிள்ளைகளாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அனைத்தும், நமக்கு உரிமையான அனைத்துமே தேவனுக்கு மகிமைக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. And we have this complete joy in Jesus Christ. இந்த நிறைவான சந்தோஷத்தை நாம் கிறிஸ்துவிலே பெற்றிருக்கிறோம். See, we have this advocate, right, who is going to journeying along with us now as well. நமக்கு இந்த தேற்றரவாளன் நம்மோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். And he is the one who is encouraging us day by day. அவர் அனுதினமும் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். And he is preparing, right, as Jesus was preparing the disciples, even now we are being guided and encouraged day by day. இயேசு கிறிஸ்து சீஷர்களை ஆயத்தப்படுத்தினது போல நாமும் கூட இந்த வாழ்க்கை பயணத்திலே தேவனாலே பரிசுத்த ஆவியானவராலே அங்கே ஆயத்தப்பட்டு நடத்தப்படுகிறோம். Verse 32 and 33. 32 33 வசனங்களை பாருங்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகள் உங்களுக்கு சொன்னேன். See, in starting we see what he told. முதலாவது வசனத்தில் அவர் என்ன சொன்னார்? துவக்கத்தில் என்ன சொன்னார்? Verse 2, they will put you out of synagogue, lot of things will happen. அவர்கள் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், பல விஷயங்கள் நடக்கும் என்று சீஷர்களை குறித்து சொல்கிறார். But verse 33, what an encouraging word Jesus is giving there. ஆனால் 33 வசனத்திலே ஆண்டவர் என்ன ஒரு உற்சாகமான வார்த்தைகளை சொல்கிறார். Again the same statement Jesus is mentioning there. அதே வார்த்தைகளை சொல்கிறார். I have told you these things. நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை சொன்னேன். So that what happens? என்ன எதற்காக சொன்னேன்? In me you will have என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. Two important statements here it is mentioned. இங்க இரண்டு முக்கிய சொற்றொடர்கள் சொல்லப்பட்டுள்ளது. This is an irrefutable promises that Jesus is giving here. தேவன் கொடுத்திருக்கக்கூடிய மறுக்க முடியாத ஒரு வாக்குத்தத்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. What is that? அது என்ன? In this world you will have trouble. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. But in me you have peace. ஆனால் என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டு. In Jesus we all have the spiritual resource that we have. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய ஆவிக்குரிய அனைத்து விதமான ஏதுக்களும் நமக்கு உண்டு. But we see that Jesus says, right, no matter whatever happens around this world, I am the peace for you. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லியிருக்கிறபடி உலகத்திலே என்ன நடந்தாலும் சரி என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. And that is the encouraging word that Jesus is giving. அந்த ஒரு உற்சாகமான வார்த்தையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கொடுக்கிறார். And how he is ending that statement there? அந்த வார்த்தை அந்த வசனத்தை அவர் எப்படியாக முடிக்கிறார்? Take heart. திடன் கொள்ளுங்கள். I have. நான். See, when Jesus is giving instructions and all teachings, he has practiced and told that. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதமான போதனைகளையும் சொல்லும்போது அதே போதனைகளை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார்? கடைபிடித்திருக்கிறார். That is why I told in the farewell message from 13 onwards, he started the humility life. நான் ஏற்கனவே சொன்னது போல 13வது வசனத்தில் அதிகாரத்திலிருந்து தன்னுடைய அந்த தனிப்பட்ட ஊழியத்தை துவங்கும் போது ஒரு தாழ்மையான பணிவான அனுபவத்திலிருந்து தான் துவங்குகிறார். Washing the feet of the disciples. சீஷர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். Giving them how to love. எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை அங்கே பயிற்சி கொடுக்கிறார். See, he is practicing that and he is trying to tell here. அவர் பயிற்சித்து போதிக்கின்றார். Even as we are going to teach the word of God to others, நாமும் கூட மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது we need to practice in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சித்து அதை போதிக்க வேண்டும். See, if this word of God is not practiced in our life, இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சிக்கப்படாதிருக்குமானால் whatever you are going to tell is not going to be. நாம் என்னவெல்லாம் சொன்னாலும் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. It has to be practiced. அது பயிற்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். This is a manual that is been given to us to allow that to work in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யத்தக்கதாக இந்த ஒரு கையேடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. God can transform our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். And his word alone can transform. அவருடைய வார்த்தை மட்டுமே அதை செய்ய முடியும். And he has given us this advocate who can guide us. அவர் நமக்கு இந்த தேற்றரவாளனை நமக்கு வழிநடத்தும்படியாக கொடுத்திருக்கிறார். And maybe be encouraged. நாம் உற்சாகப்படுவோம். That this advocate may be helping us, right? We will try to go along with this advocate. இந்த தேற்றரவாளனோடு கூட சேர்ந்து நாமும் பயணிப்போம். When we are going to go along with him, அவரோடு கூட சேர்ந்து நாம் பயணிக்கும் பொழுது no matter whatever struggles we face, எப்படிப்பட்ட கடினமான பாதைகளினூடாக நாம் கடந்து சென்றாலும் he will help us. அவர் நமக்கு சகாயம் செய்வார். Let us be encouraged with this. அந்த வசனங்களினாலே நாம் தேற்றப்படுவோமாக. Let his name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் தம்முடைய தாசனை எங்கள் மத்தியிலே ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து அவர் மூலமாக கொடுத்த மிகப்பெரிய
ஆறுதலான வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச காலத்திலே பாடுபட்டு போகிறார், அவர் இங்கிருந்து அவர்களை விட்டு போகிறார் என்ற சூழ்நிலை வந்த பொழுது ஆண்டவரே, கலங்கி நிற்கின்ற சீஷர்களுக்கு ஆண்டவரே அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எதையும் மறைக்காமல் அவ்வாறாக அவர் அனைத்தையும் வெளிப்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். உபத்திரவங்கள் உண்டு என்பதை வெளிப்படுத்தினார். ஜெபாலயத்திற்கு புறம்பாக தள்ளப்படுவோம் என்பதை வெளிப்படுத்தினார். ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் அதுபோல ஆண்டவர் ஒரு திறந்த புஸ்தகமாக ஆண்டவரே நாங்கள் இருக்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் அப்பட்டமாக சொல்லக்கூடிய, பகிர்ந்தளிக்கக்கூடிய ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களை நீர் இந்த காலை நேரத்தில் உற்சாகப்படுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதுபோல கர்த்தாவே, திரியேக தேவனுடைய பங்களிப்பை, திரியேக தேவனுடைய செயல்பாட்டை நாங்கள் இந்த வசனங்களிலே பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே பரிசுத்தாவியானவருக்கு, ஆண்டவரே பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவரே சம பங்களிப்பையும் மரியாதையும் ஆண்டவரே சார்பையும் நாங்கள் கொடுக்க எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். அது ஒரு நேர அனுபவம். ஆனால் அன்றாடம் பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருக்க வேண்டும் என்கிற மகாபெரிய பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தெய்வ பக்தியுள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வசனத்தின்படி வாழ வேண்டும் என்கிற பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சீஷர்களுடைய சூழ்நிலையை அறிந்து அவர்கள் முன்னதாகவே ஆயத்தப்படுத்துவதற்கு அவர்களுக்கு வாக்குகளை கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையையும் தம்முடைய சர்வ ஆதீனத்திலே அறிந்திருக்கிற ஆண்டவர் எங்களுக்கு ஏற்ற நேரத்திலே வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதற்கு ஏற்ற ஏதுக்களை உண்டாக்கி தருகிறீர் என்கிற மாபெரும் சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலைகள் ஆண்டவரே ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட்டினாலே அல்ல, மாறாக டிரான்ஸ்ஃபர்மேஷனலாக அது மாற வேண்டும் என்ற சத்தியத்தை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அநேக நேரங்களிலே வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலைகளினூடாக போகும்போது இது சரிவிடுமா, இது மாற்றினால் இது சரியாகுமா, இதை வைத்து இதை மாற்றிவிடலாமா என்றெல்லாம் நாங்கள் யோசித்திருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. இருக்கிறதை தேவ கரத்திலே ஒப்புக்கொடுக்கும் போது கர்த்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக என்ற பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அதுபோல வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சவால்களையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து தேவனுடைய உறவிலே நாங்கள் வளர்ந்து பெருக வேண்டும் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஆண்டவரை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய உள்வாசத்திற்காக ஸ்தோத்திரம். அவருடைய இடைப்பாட்டிற்காக, கிரியைக்காக ஸ்தோத்திரம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எங்களை கண்டித்து உணர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவரை பெற்றிருக்கிற தேவ ஆலயங்களாக நீர் எங்களை மாற்றிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தகுதியோடு நடந்து கொள்ள, ஆவியை அவித்து போடாது இருக்க, அவையானவருடைய ஆண்டவரே இடைப்பாட்டின்படி, அவருடைய வழிநடத்தின்படி, அவருடைய வசனத்தினாலே நிறைந்து நாங்கள் காணப்பட இந்த நாளிலே எங்களை உற்சாகப்படுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம். தம்முடைய தாசன் மூலமாக இந்த சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம். இவைகளை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, இவைகளை கை கொண்டு நடந்து தொடர்ந்து தேவ ஆவியினாலே நடத்தப்பட்ட நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடுவதற்கு கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த முதல் நேர கூடுகை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட குழுக்களாக பிரிந்து ஆண்டவரே சில கர்த்தாவே காரியங்களை நாங்கள் செய்ய இருக்கிறோம். கர்த்தருடைய வழிநடத்தல் எங்களோடு கூட இருப்பதாக, அதனைத் தொடர்ந்து மற்ற எல்லா விதமான கூட்டங்களிலேயும் உங்களுடைய கிருபை எங்களோடு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஸ்தோத்திரத்தோடு இந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்து படைக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.